கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் சிறுபான்மையினரை வேட்பாளராக அறிவிக்கும் கட்சிக்கு உழைக்க உள்ளதாக ஓசூரில் மஜ்லிஸ் கட்சி அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பின் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில இணைச் செயலாளர் இம்தியாஸ், இதுவரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மையினரை கூட எந்த கட்சியும் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. இது கிறிஸ்தவர் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுள்ள அநீதி என குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையினருக்கு ஒருவரை கூட இதுவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் வேட்பாளராக அறிவிக்க முன் வரவில்லை. இந்த ஆண்டு நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவை தவிர்த்து சிறுபான்மையினரை வேட்பாளராக அறிவிக்கும் கட்சியின் வெற்றிக்கு மஜ்லிஸ் கட்சி பாடுபட உள்ளதாகவும், சிறுபான்மையினரை வேட்பாளராக அறிவிக்காத பட்சத்தில் மஜ்லிஸ் கட்சி சிறுபான்மையினர் ஒத்துழைப்போடு தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தனர். முன்னதாக ஜம்மு மாநிலத்தில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் 2019ஆம் ஆண்டு செயற்குழு கூட்டம் ஒசூர் நகரத்தில் நடைபெற்றது. இன்றைய இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக எங்களின் தீர்மானங்கள் என்னவென்றால், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இதுவரை சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, இதுவரை சிறுபான்மை மக்களுக்கு யாருக்குமே சீட்டு ஒதுக்க தரக்கூடிய நிலையிலே இந்த திமுக ஆட்சியும் சரி, அதிமுக ஆட்சியும் தரவில்லை. எங்கள் கோரிக்கை என்னவென்றால், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும். முதல் எங்களின் கோரிக்கை சீட்டு வழங்க வேண்டும். இல்லை என்றால் யார் எந்த கட்சி நம்மளுக்கு இந்த சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு தருகிறார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய முழுமையான சிறுபான்மை மக்களின் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். யாரும் சீட்டு தரவில்லை என்றால் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களையும் ஒன்று திரட்டி நாங்கள் தனித்து போட்டியிடுவோம். அப்படி இல்லை என்றால் அதுக்கு இன்னொரு முறை ஒரு ஆலோசனை செய்து அதுக்கு சரியான முறையில் இந்த திமுக, அதிமுக இல்லாத 3வது அணியை இந்த மாவட்டத்தில் உருவாக்குவோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இங்கே இடைத்தேர்தல், நம்ம ஒசூர் நகரத்தில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலிலும் சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களுக்கு, அது எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்திலே சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும். அது திமுக, அதிமுக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களின் கோரிக்கை சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும். ஜாதி, மதம், இனம் பார்க்காமல் சிறுபான்மை மக்களுக்கு சீட்டை ஒதுக்க வேண்டும். தொடர்ந்து இந்த திமுக, அதிமுக சிறுபான்மை மக்களை புறக்கணிக்கும் வகையிலே தான் இந்த மாவட்டத்திலே செயல்பட்டு வருகிறார்கள். எந்த ஒரு ஜாதியின் அடிப்படையில் தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பாராளுமன்ற தொகுதியில் சீட்டு ஒதுக்கப்படுகிறார்கள். ஜாதி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதம், இது 2 தான் நாங்கள் இந்த மாவட்டத்திலே வழங்கக்கூடிய சீட்டு. இதுவரை ஒரு இஸ்லாமியனுக்கோ, ஒரு கிறிஸ்துவனுக்கோ, ஒரு தலித்துக்கோ, யாருக்கோ இதுவரை சீட்டு ஒதுக்கப்படவில்லை. அதுவும் யாரு, காங்கிரஸ் உடைய கூட்டணியில் கிருஷ்ணகிரி நகரத்தில் ஒரு பெண்மணிக்கு சீட்டு வழங்கினாங்க. அந்த பெண்மணி யார் என்றால், சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கிருஷ்ணகிரி நகரத்தில் சீட்டு காங்கிரஸ் அதுவும் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் தரப்பில் இருந்து சீட்டு வழங்கப்பட்டது. இதுவரை திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, 1952 இருந்து இதுவரை இந்த மாவட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு பகுதி கூட
பார்த்தீங்கன்னா இந்த தளி தொகுதியில் அதிகமாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதி அது. அதே போல் வேப்பனப்பள்ளி தொகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. கிருஷ்ணகிரி தொகுதியும் வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. ஆனால் இந்த 3 பகுதிகளிலும் சரி சிறுபான்மை மக்களுக்கு யாரும் சீட்டு வழங்கப்படவில்லை. இது எங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, யார் சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு வழங்குவார்களோ அவர்களுக்கு எங்கள் முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் யார் சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு தருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம். அதுக்கென்று பிஜேபியில் கூட சிறுபான்மை மக்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். பாரதிய ஜனதா, இந்த பாசிச பாரதிய ஜனதா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி வந்து சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்தா சிறுபான்மையெல்லாம் வாக்களிச்சிருவாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. சிறுபான்மையானா திமுக, அதிமுக இல்லைன்னா டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமுடைய கட்சியில் வந்து சீட்டு வழங்கினா நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த பாரதிய ஜனதா சீட்டு கொடுத்துட்டு சிறுபான்மை மக்கள் வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதரிக்கிறோம்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு முழுமையாக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அதுவும் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு கேள்வி வரும், சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் சீட்டு வழங்கினா எந்த கட்சி வழங்குதோ அந்த கட்சிக்கு ஆதரிக்கிறேன்னு சொன்னீங்களா, ஏன் இப்போ ஆதரிக்க மாட்டேன்றீங்க, நாளைக்கு ஒரு கேள்வி வரும். அது முன்னெச்சரிக்கையாக இப்போ சொல்லிடுறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.